தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சிமக்கே. பிரிவு 18 இறைவார்த்தைகள் 1-5 முடிய மற்றும் 10 இறைவார்த்தைகள். அக்காலத்தில் சிலர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோரில் ஒருவரை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாய் இருங்கள். இவருடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமணம் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதத்துடைய 2ஆம் நாளாகிய இன்று, இந்த மாதத்துடைய முதல் வியாழக்கிழமையிலே இதோ காவல் தூதருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய வாழ்விலே காவல் தூதர்கள் நம்மை பாதுகாக்கின்றார்கள், நம்மை வழிநடத்துகின்றார்கள். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர்கள் நமக்கு உடன் இருக்கின்றார்கள். அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இதைத்தான் நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். பல்வேறு இடங்களிலே ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்புகின்றார். தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம், அபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய வாழ்வினுடைய இன்ப துன்பங்களிலே ஆண்டவர் தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாக்கின்றார். இதே வேளையிலே நாம் பார்க்கிற விடுதலை பயணத்திலும் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை பாதுகாக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே விடுதலை பயணத்திலும் 23ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் அந்த இஸ்ராயல் மக்களை காக்கின்றார். இவ்வாறாக தூதர்கள் எப்பொழுதும் நம்முடைய வாழ்விலே அவர்களுடன் இருக்கின்றார்கள், நம்மோடு பயணிக்கின்றார்கள். இதைத்தான் நாம் எலியாவுடைய காலத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் அந்த சாரிபாத் அந்த கைமனுடைய வீட்டுக்கு செல்லவும் அங்கு அவருக்கு உணவு கொடுக்கப்படுகின்றது. ஆக ஆண்டவர் அவரை பாதுகாக்கின்றார். அவருடைய பல்வேறு இன்னல்கள் மத்தியிலும் 1 அரசு நூலிலே வாசிக்கிறோம் 18ஆம் அதிகாரத்திலே எலியா இந்த தூதர் வழியாக அவர் காக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே இது சத்ராக், மிசாக், அப்தனேகு இவர்கள் தீச்சூளையிலே தள்ளப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையும் அவருடைய உடலானது இந்த நெருப்பானது அவர்கள் அணையாவது நெருப்பிலே பாதுகாக்கப்படுவதற்கு கடவுளுடைய அந்த அருட்துணை அவர்கள் பெற்றார்கள். நெருப்பு அவர்கள் எதுவும் செய்யவில்லை, அந்த தீயானது அவர்கள் உடலை எந்த விதத்தில் பாதிக்கவில்லை. அந்த அளவுக்கு தூதர்கள் அவர்களை காத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக பாலாம் இறைவாக்கினர் அந்த இறைவாக்குரைக்க வேண்டாம் என்பதையும் என்னாகமத்தில் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இவ்வாறாக வாழ்வில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையும் இந்த தூதர்கள் நமக்கு உடனிருந்து வெளிப்படுத்துகின்றார்கள். இத்தனை இயேசுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை மரியாளுக்கு, அன்னை மரியாளுக்கு வானதூதர் கபிரியேல் அவர் வெளிப்படுத்துகின்றார். அஞ்சாதே, பயப்படாதே, ஆண்டருடைய அருளை நீ பெற்றிருக்கிறீர் என்று, ஆண்டருடைய அருளானது உம்மோடு இருக்கிறது என்று வெளிப்படுத்துகின்றார். மாறாக சூசிப்படை வாழ்வினும் அவருடைய கடவுளை அவர் எச்சரிக்கப்படுகிறார். நீ பயங்காதே, கலங்காதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறது, கடவுளுடைய வெளிப்பாடு என்பதை அவரை திடப்படுத்துகின்றார் தூதர்கள். இவ்வாறாக இயேசுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் இயேசு சோதனை மத்திய நச்சிலே பார்க்கிற 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சோதிக்கப்பட்டார். அந்த சூழ்நிலையிலும் அந்த தூதர்கள் அவரை பாதுகாத்தார்கள், அவர்கள் உடன் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுடைய ஒவ்வொரு வாழ்வுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு காலங்கள் வரையும் தூதர்கள் இயேசுவோடு உடன் இருக்கின்றார்கள், இயேசுவோடு பயணிக்கின்றார்கள். இவ்வாறாக நம்முடைய வாழ்விலும் தூதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வில் நம்மோடு இருக்கின்றார்கள், வழிநடத்துகிறார்கள். நீ அமர்வதையும் எழுவதையும் அயர்வதையும் உறங்குவதையும் நான் அறிந்திருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு இருக்கிறார். திருப்பம் 34 படிக்கின்றோம். தூதர்கள் எப்பொழுதும் நம்மை காக்கின்றார்கள். தீமையிலிருந்தும், சாத்தானுடைய தொல்லையிலிருந்தும், இருளின் சக்தியின் பிடியிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறார்கள் என்ற நம்பிக்கை இந்த வியாழக்கிழமை, முதல் வியாழக்கிழமை குழந்தை இயேசுவை தேடி வந்திருக்கிற நம் உள்ளங்களிலே குழந்தை இயேசு நமக்கு எப்பொழுதுமே நம்மை பாதுகாக்கின்றார், நமக்காக பரிந்துரைக்கின்றார், காவல்துறை நமக்காக அனுப்பி வைக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவப்பா இயேசுவே, புனித காவல் தூதருடைய திருநாளை சிறப்புகின்ற வேளையிலே காவல் தூதர்களே எங்களை காப்பாற்றுங்கள், காவல் தூதர்களே எங்களை வழிநடத்துங்கள் என்று ஒவ்வொரு நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் உடன் இருக்கின்றார்கள், எங்களோடு பயணிக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்துள்ள ஆண்டவர் இயேசப்பா. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தூதர்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நம்பிக்கை கொடுத்தது போல எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள்
வியாழக்கிழமை குழந்தை இயேசுவிடம் விண்ணப்பிக்கின்ற வேண்டுதல்கள், அது இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய குடும்ப காரியங்கள், நல்ல காரியங்கள், குடும்பத்திலே உங்களுடைய இறை வெளிப்பாடு, பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை வாய்ப்பு என்று பல்வேறு கனவுகளோடு இருக்கிற குடும்பங்களை யூடியூபில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் இந்த வியாழக்கிழமையிலே உங்களுடைய இறை ஆசிரியர், இறை வல்லமை, இறை பாதுகாப்பு, உங்களுடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆட்கொள்ளும்படியாக காவல் தூதர்கள் வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் உடனிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை இந்த நாளை கொடுக்கும்படியாகவும் காக்கும்படியாகவும் செல்லுகிற பிரயாணங்கள் அநேக குடும்பத்தார் இந்த பாதத்தில் செல்லக்கூடிய பிரயாணங்களிலும் உடனிருந்தவர்களை காக்கும்படியாக வழிநடத்தும்படியாக கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென்.